மக்களின் கண்கள் உச்சயனி மண்டலத்தின் உயிர் பிடிப்பு எட்டு திசையும் வெற்றி முரசுவட்டும் வீரர் சக்தி வருகிறார். மகாபிரபு, அமைச்சர் திலகா, தேசாந்திரத்தில் தாம் கண்ட விசித்திரம் என்னவோ தெரிவியுங்கள். மன்னவா, ஒரு முக்கிய விஷயம். நமது உஜ்ஜயினி வடக்கு பர்வத பிரதேசத்தின் கோடியில் இதுவரை அறியாத ஒரு பழைய காளி ஆலயம் இருக்கிறது. காளி ஆலயம்? அதன் பிரகாரத்தில் உள்ள சாசனத்தின் விதிமுறைகளை அனுசரிக்கிறவர்களுக்கு தேவி பிரத்யட்சம் ஆவானா என்றால் இப்பொழுதே போய் வரணும். சித்தம். மகாராஜா, இதோ பாருங்கள். இந்த சாசன பிரகாரம் அம்மரத்தின் மீதேறி அந்த 7 பானைகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தினார். உடனே சர்வேஸ்வரி கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியாகும் திரிசூலம் மீது தலைகீழாய் குதித்து பிராணத்தியாகம் செய்கின்றவர்களுக்கு தேவி வரம் கொடுப்பாள். மகாராஜா, அப்படி என்றால் நான் இதை முயற்சிக்க வேண்டியது? வேண்டாம் பிரபு, வேண்டாம். மன்னர் இந்த காரியத்தை புரிவது தர்மம் அல்ல. சாதித்து ஒரு காரியத்தை செய்வதை காட்டிலும் உத்தமமான தர்மம் வேறொன்றும் கிடையாது. பற்றி மகாராஜாவின் வாழ்க்கை அவர் மக்களுக்காகவே நடத்தப்படுகிறது. ஆனால் இம்முயற்சி பலிக்காமலே போனால் மன்னனாக இருந்து சில கால ராஜ்யம் ஆளுவதை காட்டிலும் தேவியை நான் தரிசிக்கிறதற்கு பிரயத்தனம் செய்து தாளனை இன்றே அர்ப்பணிப்பது மேலாகும். பிரபு, விக்ரமாதித்த மன்னரின் தாளனுக்கே ஆபத்து தந்தவன் என்ற பெயர் வந்துடுமோ? அந்த பெயர் வராது. விக்ரமாதித்தனின் வெற்றி பதாகையை வானவீதியில் ஏற்றிவிட்ட வீரனாவான். மன்னரின் மன தைரியத்தை கண்டு தேவி நிச்சயம் அருள் செய்வார்.
லவங்க ராஜகுமாரி, இனி ஏனும் ஏற்றுக்கொள்கிறாயா? நடக்காது. மானாபிமானம் உள்ள எந்த நகையும் நிச்சயம் இயலாது. இன்னமும் சூடு அடங்கவில்லை போதும். ஓ கலிங்கராஜநந்தினி, இனி ஏனும் என் பேச்சு கேட்கிறாயா? துன்மார்க்கனே, இதெல்லாம் உன் நாசத்திற்கே. பிரதேசத்தில் விளங்கும் அதிசயங்களை தெரிந்து கொண்டு தலைநகருக்கு வா. ஆகட்டும் மகாராஜா. எத்தனை நாளைக்கு இச்சிறைச்சார்? எதுவரையில் இந்த நிர்பந்தம்? நமக்கு இதுக்கு இங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிடும். ஐயாவுக்கு அஞ்சு நான் ஊமையானதை புரிந்துதான் பிற ஸ்திரீகளை அவர் விரும்புகிறார். இவர்களை நான் ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிக்கிறது? பிரபு, இனி ஏனும் இவர்களை விடுதலை செய்யக்கூடாதா? ஏன் இனியும் இவர்கள் தந்தைகள் படையெடுத்து வருவார்கள் என்ற பயமா? பைத்தியக்கார், என்னை எதிர்க்கும் சக்தி உள்ளவன் மூன்று லோகத்திலும் கிடையாது. இருக்கிறார். யார்? பைரவா, யார் என்னை மிஞ்சியவன்? விக்ரமாதித்தன், காளி வரப்பிரசாத். எங்க இருக்கிறார்? நாசமாக்குகிறேன். போங்கள், விக்ரமாதித்தனை நாசமாக்குங்கள். காளியில் வரப்பிரசாத், மானிட பிறவியில் மாவீரர் விக்ரமாதித்த சக்கரவர்த்தி ஒருவர்தான். அவர்தான் ரம்பை ஊர்வசியின் விவாதத்தை முடிவு செய்யக்கூடிய மேதை. ஆம் மகேந்திரா, அவர் மகா மேதையேதான். வரவழையுங்கள். ஆகட்டும். மாதலி. பிரபு. விக்ரமாதித்த சக்கரவர்த்தியை கௌரவத்தோடு அழைத்துக் கொண்டு வாருங்கள். உத்தரவு பிரபு. மன்னவா, தங்களை தேவலோகத்திற்கு அழைத்து வரச் சொல்லி தேவேந்திரர் அவர்கள் ரதம் அனுப்பியிருக்கிறார்கள். தேவேந்திரருடைய விருப்பமா? சந்தோஷம். ஆகட்டும், இதோ வருகை. மானிடர் பெற முடியாத மகத்தான கௌரவம் இது. விக்ரமாதித்த மன்னர், 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 விக்ரமாதித்த மன்னர். வாழ்க தேவேந்திரன், வாழ்க தேவேந்திரன். வர வேண்டும், வர வேண்டும். தம்மை கண்டு மனமகிழ்ந்தி என் வாழ்க்கை என்று பயன். 14 புவனத்திலும் தம் போன்ற பராக்கிரமசாலியும் பெருமையானவரும் இல்லை என எமது அபிப்பிராயம். போதும் புகழ்ந்து. பாருங்கள், உட்காருங்கள். மன்னாதி மன்னரே,
ரம்பை ஊர்வசிகளில் யார் சிறந்த நர்த்தகி என்று வெகுகாலமாக தெரியாமலேயே இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தேவலோகத்தில் கூட யாராலும் முடிவு கட்ட முடியவில்லை. மானிட உலகில் அறிவாளி என்று பிரசித்தி பெற்ற தாமே முடிவை நிர்ணயிக்க வல்லவர் என்ற உறுதியுடன் வரவழைத்தோம். நமது சமயோஜித முடிவை காண காத்திருக்கிறோம். அமரவேண்டி, தங்களுக்கு தெரியாத விஷயம் மானிடனாகிய எனக்கு மட்டும் தெரிந்து விடுமா என்ன? ஆயினும் தங்கள் ஆசீர்வாதத்தினால் முயற்சி செய்வேன். ஊர்வசி, ஊர்வசியை உத்தம நர்த்தகி. எங்கனம் மகாராஜா? அதை விளக்கமாக சொல்கிறேன் மகேந்திரா. ஜெயன் தன்னுடையது என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியோடு ஊர்வசி நாட்டியம் ஆடினார். அதனால் அவள் அணிந்திருந்த பூமாலை வாடாது, அழகு கொஞ்சம் கூட கடாது தூய்மையோடு விளங்குகின்றது. இந்த ரம்பை தனது வெற்றியோ தோல்வியோ என்ற பயத்துடன் போராடி நாட்டியம் ஆடினார். அதனால் அவள் அணிந்திருந்த இந்த மாலை வாரி போயிற்று. ஆகவே வெற்றி ஊர்வசிக்கே மகேந்திரா. அற்புதம், மகா அற்புதம். தம் தீர்ப்பு முற்றிலும் நியாயமானது. மகா சக்கரவர்த்தி தம் போன்ற விவேகிகளுக்கு தக்க விதத்தில் சன்மானம் தர வேண்டும். இதோ இம்மாலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனை அணிந்தவர்கள் வெகுகாலம் வெற்றியுடன் வாழ்வார்கள். பெரும் பாக்கியசாலி. ரத்தனங்கள் சேர்ந்து மின்னுகிற சிம்மாசனம் சத்திய அடிப்படையில் உள்ளது. அதனுடன் 1000 வருஷமும் எந்தவித இன்னலின்றி ராஜ்யம் பரிபாலிக்க வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு எம்மை ஆனந்தப்படுத்துங்கள். இதயம் குளிர்ந்தேன். விக்ரமாதித்த மன்னருக்கு, விக்ரமாதித்த மன்னருக்கு. குரு, மகா சந்தோஷமாய் இன்பம் கண்டிடவும் ஆசிதான் பெற நாடி உன்னை பணிந்தேன் வாராய் கைலை ராஜேஸ்வரி புனித நிதியே துர்கா உன் மதலை என்னை காப்பதும் கடமையம்மா பறிவுடன் எமை கண் பாராய் பத்ரகாளி. பக்தா, உன் தபோசக்திக்கு மெச்சினேன். மாதா, பாக்கியசாலியானே, பாக்கியசாலியானே. பத்தி உன் தியாகத்திற்கும் தபோசக்திக்கும் மெச்சினேன். என்ன வரம் வேண்டுமோ கேள். நான் 2000 வருஷங்கள் வாழ்வதற்கு வரம் தாருங்கள். பக்தா, உன் தபோசக்திக்கு மெச்சினேன். மாதா, பாக்கியசாலியானே, பாக்கியசாலியானே. பத்தி உன் தியாகத்திற்கும் தபோசக்திக்கும் மெச்சினேன். என்ன வரம் வேண்டுமோ கேள். நான் 2000 வருஷங்கள் வாழ்வதற்கு வரம் தாருங்கள் ஜெகஜனனி. பட்டி, நீ செய்வது தேவி. 1000 வருஷம் ராஜ்யம் ஆட்சி செய்யலாம் என்று மகேந்திரன் வரம் தந்தார். அது பலிக்காமல் விக்ரமாதித்தன் மடிந்தார். அதை போல தாம் அளித்த வரம் மட்டும் தப்பாது நடக்கும் என்ற நம்பிக்கை எப்படி ஜெகன்மாதா? பட்டி, அற்புதம். உன் புத்தி மகா அற்புதம். விக்ரமாதித்தன் நிஜமாய் மடியவில்லை, மடியவும் மாட்டான். அவன் மடிந்து விட்டதாய் கேவலம் உன் கண்ணுக்கு பிரம்மையாய் தென்பட்டது. அது எனக்கும் தெரியும் தேவி. இது எல்லாம் உன் மனதை குளிர்ச்சியாக்கத்தான். பட்டி, உன் யுக்திக்கு மெச்சினேன். தேவர்களின் வரங்கள் வீண் போகாது. மகேந்திரன் வரமும் நான் உனக்களித்த வரமும் தப்பாது நிறைவேறிவிடும். அதோ விக்ரமாதித்தன். அண்ணா, தம்பி, தேவி கருணை செய்தாள். நான் கோரிய பிரகாரம் 2000 வருடங்கள் அருள் புரிந்திருக்கிறார். அதிக சந்தோஷம் தம்பி. நாம் இருவரும் 2000 முள்ளு தேளோன்னு நினைச்சேன். எல்லாம் முள்ளு. அம்மா, அம்மா, அம்மாடி, அப்பா.
இங்கு எதற்காக வந்தீர்கள்? இவர் சந்திரசேன மகாராஜாவின் குமாரத்தி பிரபாவதி தேவி. பிரபாவதி தேவியா? பிரபாவதி. நாம் வனவேட்டைக்கு புறப்பட்டோம். ஆபத்தில் இருந்து காப்பாற்றி என் பிராணனையே காத்தீர்கள். ஆபத்தில் சகாயம் செய்கிறதை காட்டிலும் ஆனந்தம் வேற என்ன இருக்கிறது? தம் சகாயத்தை என்றும் மறவேன். பிரதியுபகாரம் செய்கிறேன். என்ன வெகுமானம் வேண்டும் சொல்லுங்கள். தமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது. எமது யுவராணியின் அனுகிரகம் கிடைத்தது. தமக்கு என்ன வேண்டும்? ஏதேனும் பரிசா, தன தானியங்களா, மணிகளா, மாணிக்கங்களா? எல்லா பரிசுகளை காட்டிலும் இந்த சுந்தராங்கியின் சிறுநகையே மேலானதென்று எமது அபிப்பிராயம். மல்லிகா, அவர் நம்மை காப்பாற்றினார். மாளிகைக்கு வந்து நமது விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல். வருகிறீர்களா? வருகிறேன், தவறாமல் வருகிறேன். அதனால் தான் போலும் நட்சத்திரங்கள் நாணத்தினால் மேகத்தினிடையில் ஒளிந்து கொள்கின்றன. அவ என்ன பிரமாதம்! நட்சத்திரத்தையும் மிஞ்சிய அழகெல்லாம் என் பக்கத்தில் இருக்கும்போது பரிகாசம் செய்தால் மறைந்து போகும் தெரியுமா? மனதுக்கு பிடித்த பேரழகு தேவதையை நான் மறைய விடுவேனா? என்ன யுவராணி எப்பவும் வரல, இனிமே எங்க அப்புறான வரல. அம்மா யுவராணி, என் தப்ப மன்னிச்சிருங்க. நீங்களாவது சொல்லுங்க யுவராணி கிட்ட. என்ன இதெல்லாம்? அப்ப நான் இல்ல யுவராணி, இவங்கதான். நீ யுவராணி இல்லையா? இல்ல. அம்மா யுவராணியே, தெரியாத வந்துட்டேன், தப்ப மன்னிச்சிருங்க. நான் இனிமே வரலீங்க. என்ன சம்பா இந்த விளையாட்டெல்லாம்? ஒண்ணுமில்ல யுவராணி, இந்த பெரிய மனுஷனோட சிநேகிதன் யாரோ தப்பி வந்துட்டாராம். அவரை தேடிக்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாரு. வராது என்ன வந்தாரு, அதுக்காக பிடிச்சு கொண்டு வந்தோம். அதான் சங்கதி. பெண்களை பெரிய மோசம் செய்துட்டீங்களே, போதும் வேஷமெல்லாம். யாரு உங்க சிநேகிதன்? மன்னிக்க வேண்டியது நானே, மன்னர் தான். சக்கரவர்த்தியை சாதாரணமாய் நினைத்தேன். அதில் தான் இருக்கிறது ஆனந்தம். மகாராஜா. தேவி, அதனை விடவும் மனிதர் நினைப்பாரா சந்திரா? ஓ எழில் ராஜா, விண்ணெழில் ராஜா, நீ விண்ணில் நின்று கண்ணல் அள்ளி பெய்தாயோ, மனவீணை தன்னை மீட்டிடத்தான் செய்வாயோ? ஓ எழில் ராஜா.
கண்ணலள்ளி பெய்தாயோ மனவேளை தன்னை மீட்டிடத்தா செய்வாயோ யார் இந்த அழகு சுந்தரி? ஓ, சந்திரசேன மகாராஜா குமாரன் பிரபாவதி. சாபாஷ் பிரபாவதி, இனி நீ என்னுடையவள். வாக்களி மறந்துவிட மாட்டீர்களே என் சுயம்பரத்தில். தவறாமல் வருகிறேன் தேவி. என் உடலில் நீதான் உயிர். இது உறுதி. என்றோ என்னுடைய மனதில் பிரபு, தேவி, உன் அன்பு கயிற்றால் என்னை இறுக கட்டிவிட்டார். பிரபு பிரபு பிரபு, உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னங்க பிரபு, தாமதம் செய்தது நீங்க என்ன சொல்றீங்களா? வருகிறேன் தேவி. வா போகலாம். போகலாம். கண்ணலள்ளி பெய்தாயோ மனவேளை தன்னை மீட்டிடத்தான் செய்வாயோ எழில் ராஜா. நமது கட்டளை பிரகாரம் பிரசண்ட மகானை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தீர தீர நமஸ்காரம் பிரபு. பிரசண்டா, குருதேவர் ஏதோ ஆலோசனை செய்கிறார் போன்றிருக்கிறது. ஆலோசனை இல்லை, வேதனை. பிரசண்டா, வேதாள சக்தியை வசியம் செய்து கொள்வதற்கு நீ இதுவரையில் செய்த ஹோமங்களத்தை நமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. 99 ஹோமங்களை நான் சரியாக செய்திருக்கிறேன். குருதேவா, கடைசி ஹோமம் 100வது ஒன்றுதான் மீதி இருக்கிறது. ஆமா, உன் மகத்தான தைரியத்தையும் தபோசக்தியும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 100வது ஹோமத்துக்கு உடனே விக்னம் என்று நடத்தி அம்மகாசக்தியும் நீயே பெற வேண்டும். அதே நாசை தன்னுடைய ஆசீர்வாதத்தால் அது நிறைவேறும் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் கடைசி ஹோமம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வீர பராக்கிரமங்களில் புகழடைந்துள்ள ஒரு பிரபுவை பலியாக்க வேண்டும். அதற்கான வீரன் ஒருவனும் இவ்வுலகத்தில் எனக்கு தென்படவில்லை. குருதேவா, இருக்கிறான் விக்ரமாதித்தன். வேதாளத்தை மிஞ்சுகிற தைரியத்தாலே அவன் ஒருவனே. உன் ஹோமாக்னிக்கு இரையாக வேண்டியவன் கூட அவனே. விக்ரமாதித்தன் ஒரு வீரன் தான், விவேகியும் கூட. அவனை நான் ஏமாற்றுவது சாத்தியமாகாது. குருதேவா, மோசத்திற்கு வசப்படாத மனிதன் பிரபஞ்சத்தில் ஒருவரும் இல்லை. உத்தேசம் இருந்தால் உபாயம் கிடைக்காது போகாது. பயமில்லை, முயற்சி செய். பிரச்சண்டன் எனக்கு ஈடானவன் என நிரூபி. நாம் ஆசீர்வதித்தால் நான் எதையும் செய்ய முடியும். வெற்றி கிடைக்கும். சென்று வா. உத்தரவு. வீரன், விவேகி. அந்த வீரனின் விவாக காலத்திற்கு முன்னால் அவனை வீழ்த்தி விடுகிறேன். வாழ்க வாழ்க, ரத்தகல சுத்த வீர விக்ரமாதித்த மாமன்னர் வாழ்க. இதோ மகாபிரசாத்.
பத்திரங்கள் எமது தேவியின் பிரசாதம். ஒரு சிறிய உபகாரம் விரும்பி நான் இங்கு வந்தேன். மகாராஜா கேட்பதென்றால் மனம் திறந்து சொல்லுகிறேன். சாதுக்களை சேவிக்கிறதை காட்டிலும் எமக்கு வேண்டியது ஒன்றுமில்லை மனிதரா. என்ன வேண்டும்? ஒரு பிரதிபலன் விரும்பி நான் அமோகமான ஹோமம் செய்து பார்த்தேன். அதனை விக்னம் செய்வதற்கு துஷ்ட சக்திகள் சேர்ந்து பெரிய அளவிற்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகின்றன. தாம் அந்த ஹோமத்தை காப்பாற்ற வேண்டும் என பிரார்த்தனை. ஆகட்டும். வாழ்க மன்னர், வாழ்க மன்னர். மகாபிரபு, நாளை தசமி நாளன்று சுயம்பரத்துக்கு தான் தப்பாது செல்ல வேண்டும். இந்த காரியத்தை கவனிக்க என்னை அனுப்புங்கள். யாகத்தை காக்க நான் செல்கின்றேன். கூடாது. என் யாகத்துக்கு தாமே நேரில் வர வேண்டும் மகாராஜா. ஆகட்டும் மகரிஷி. முடியாது மகாராஜா. நமது பரிவாரத்துடன் சுயம்பரத்திற்கு புறப்படுகிறோம் அல்லவா? போகும் வழியில் அவர் யாகத்தை பூர்த்தி செய்து பிறகு செல்வோம். முடியாது மகாராஜா. பிரளய தாண்டவம் செய்யும் பயங்கர சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்றால் மகாராஜா ஒருவர் தான் தேவை. நியாயம் அதுவே. பிறகு தமிஷ்டம். ஆலோசிக்க வேண்டாம். இக்கணமே நாமே நேரில் வருகின்றோம். மகாமந்திரி, சுயம்பரத்திற்கு பரிவாரத்துடன் திரண்டு வாருங்கள். அங்கே நாம் சந்திக்கலாம். இன்றோடு விக்ரமாதித்தனின் வாழ்க்கை சரித்திரம் முடிந்தது. மகரிஷி, தங்கள் யாகத்தை காத்திர நான் என்ன செய்ய வேண்டும் மகரிஷி? மகாராஜா, என் மந்திர உச்சாடனத்தால் சகல பூத பிரேத பிசாசுகணங்களை எல்லாம் நாசம் செய்வேன். ஆனால் அதோ அம்மரத்தின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் சவத்தை தாம் மெதுவாக தூக்கிக் கொண்டு வர வேண்டும். ஜாக்கிரதை, வேதாள சக்தி அதை கவர்ந்து கொண்டிருக்கிறது. ஆணை. வேதாளத்தை எடுக்கிற வீரன் என் கத்திக்கு இங்கு இரையாகி தீர வேண்டி வந்தான். ஓ விக்ரமாதித்த மன்னவா, நீ என்னை சுலபமாக கொண்டு போக முடியாது. நான் சொல்லும் கதையை கேட்டு அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து 1000 துக்களாகிவிடும். நீ சரியாக சொல்லிவிட்டால் நான் மறுபடியும் மரத்தில் ஏறி விடுவேன். முன்னொரு காலத்தில் பிரம்மச்சக்கரம் என்ற அக்ரஹாரத்தில் ஜடா கோஷ்டன் என்று ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் சின்னம்மா. அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று 3 பிராமண பிள்ளைகள் வந்தார்கள். அவர்களில் தாய் ஒருவனுக்கும் தகப்பன் இன்னொருவனுக்கும் அந்த பெண்ணின் அண்ணன் மற்றொருவனுக்கும் சின்னம்மாவை கல்யாணம் செய்து கொடுப்பதாக ஒருவருக்கொருவர் தெரியாமல் வாக்களித்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார்கள். அந்த 3 பேரில் யாரை மணந்து கொள்வதென்று தெரியாமல் மனவேதனை பொறுக்காமல் சின்னம்மா தற்கொலை செய்து கொண்டாள். தாய் தந்தையர் அவளுக்கு தகன சடங்குகள் நடத்தினர். துயரம் தாங்காமல் அந்த 3 மாப்பிள்ளைகளில் ஒருவன் தீர்த்த யாத்திரை போய்விட்டான். மற்றொருவன் அசி எடுத்துக்கொண்டு காசி யாத்திரைக்கு புறப்பட்டான். 3வது வாலிபன் சுடுகாட்டிலேயே சோகத்துடன் உட்கார்ந்து விட்டான். தீர்த்த யாத்திரை சென்றவன்
ஒரு யோகியிடம் சஞ்சீவி மந்திரம் கற்றுக்கொண்டான். சின்னம்மாவை பிழைக்க செய்ய வேண்டும் என்று தெரிந்து வரும்போது அவள் அஸ்திகள் எடுத்துக்கொண்டு போனவன் எதிரி சந்தித்தான். இருவரும் சுடுகாட்டை காவல் காத்து வரும் 3வது வாலிபனிடம் வந்தனர். சாம்பல் மீது அஸ்தியை வைத்து சஞ்சீவி மந்திரத்தை சொன்னவுடன் சின்னம்மா பிழைத்தெழுந்தாள். மீண்டும் அவர்கள் சின்னம்மா எனக்கு எனக்கு என்று சண்டையிட ஆரம்பித்தனர். ஓ விக்ரமாதித்த மகாராஜா, அந்த 3 பேரில் அவளை மணந்து கொள்ள தகுதியானவன் யார் என்று சொல். ஓ வேதாளம், சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு அப்பெண்ணுக்கு பிராணதானத்தை அளித்தவன் தந்தைக்கு சமானம். அப்பெண் அத்தியை எடுத்துக்கொண்டு சென்றவன் பிள்ளைக்கு சமானம். அவள் பிணம் இருந்த இடத்தை காவல் காத்தவன் புருஷனுக்கு சமானம். ஆகவே அப்பெண்ணை விவாகம் செய்து கொள்ள அவனே தகுந்தவன். ஓ விக்ரமாதித்த மகாராஜா, இதுவரை நான் சொன்ன 23 கதைகளுக்கும் நீ சரியான பதில் சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தினாய். கடைசியாக இந்த விந்தையான கதையை கேள். ஒரு தந்தையும் மகனும் காட்டில் பிரயாணம் செய்யும் போது 2 பெண்களின் காலடிகளை பார்த்தார்கள். அதில் பெரிய காலடி உள்ள பெண்ணை தந்தையும் சிறிய காலடி உள்ளவளை மகனும் மணந்து கொள்வதென்றும் முடிவு செய்தார்கள். பிறகு வேகமாக நடந்து சென்று அந்த பெண்களை சந்தித்தனர். அவர்களில் பெரிய பாதம் உள்ளவள் மகள் என்றும் சிறிய பாதம் உள்ளவள் தாய் என்றும் தெரிந்து கொண்டனர். முன்பு செய்த முடிவின்படி தந்தை மகளையும் மகன் அவளுடைய தாயையும் மணந்து கொண்டனர். சில காலத்திற்கு பிறகு அந்த 2 தம்பதிகளுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன. விக்ரமாதித்த மகாராஜா, அவர்களின் முறை என்ன? சொல் மகாராஜா. என்ன யோசனை செய்கிறாய்? பதில் சொல்ல முடியவில்லையா? விக்ரமாதித்த மகாராஜா, இந்த கடைசி கதையை கேட்டாவது நீ குழப்பமடைவாய் என்று எண்ணினேன். சரியான பதில் இல்லை என தெரிந்து மௌனமாயிருந்து விட்டாய். உன் அறிவை போராட்டுகிறேன். மேலும் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். ஹோமம் நடத்துவதற்கு உன்னை அழைத்து வந்திருக்கிற பிரசண்டன் ஒரு பாவி. என் மகத்தான சக்தியை தன்வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் இதற்கு முன்பு 99 ஹோமங்களுக்கு 99 மன்னர்களின் தலைகளை வெட்டி பலி கொடுத்தான். பூவான மந்திரவாதியின் மாய சக்தியால் இந்த 100வது ஹோமத்திற்கு உன்னை பலி கொடுக்க அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான். ஆகையால் நீ சாமர்த்தியமாக அவனை சாகடித்து அந்த 100 ஹோமங்களின் பலனையும் சேர்த்து பெறுவாய். அப்போது நான் உனக்கே சொந்தமாகி விடுவேன். மல்லிகா, அவர் இன்னும் வரவில்லை. வருவார்மா, அவசரப்படாதீர்கள். அதோ போடி, அவர் அல்லடி, அவர் என்று நினைத்தேன். அதோ விக்ரமாதித்த மகாராஜா. பாருங்கம்மா, சுயந்திர மண்டபத்துக்கு. அற்புதமான காரியத்தை சாதித்தீர்கள். அந்த வேதாளத்தை வைத்துவிட்டு இங்கே வாருங்கள். சாபாஷ், வார்த்தையை காப்பாற்றினீர்கள். மற்றொரு விஷயம். என்ன விஷயம் மகரிஷி? ஒரு தடவை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு தேவியை பிரார்த்தனை செய்யுங்கள். சாஷ்டாங்க நமஸ்காரமா? விக்ரமாதித்த சக்கரவர்த்தி நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்கிறதே தவிர என்றும் நமஸ்காரம் செய்ய தெரியாது.
எங்கே ஒரு முறை செய்து காட்டுங்கள். ஒன்றுமில்லை மகாபிரபு, இதோ என்னை பாருங்கள். ஜெய் மகாகாளி. மகாராஜா, 100 ஓமங்களின் சக்தி உங்கள் வசமாயிற்று. இன்று முதல் நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு சேவை செய்ய நான் எப்போதும் சித்தமாயிருக்கிறேன் மகாராஜா. என் சுய விஷயத்தில் உன் சகாயம் எனக்கு தேவையில்லை. நாட்டை காத்துக்கொள்ள அவசியம் வரும்போது உன்னை நினைத்துக் கொள்ளுகிறேன். உடனே வந்து சகாயம் செய். நீ போகலாம். அப்படியே ஆகட்டும். தமது வருகைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகாராஜா. ஹோமம் வெற்றியோடு முடிந்ததா? முடிந்தது முடிந்தது, முற்றிலும் முடிந்து விட்டது. பிரபு, என்ன கவனிங்க, என்ன கொஞ்சம் உத்து கவனிங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சங்கதின்னு புரிஞ்சு போச்சு. என்ன விஷயம்? அதான் மகாராஜாவோட கலவரத்துக்கு காரணம் மனசுக்கு பிடிச்சவ மனைவியாகும் போது வர்ற குழப்பம். அதான் ஒண்ணும் புரியல உங்களுக்கு. அம்மாடி, என்ன புது அடியா இருக்கு. கலிங்க தேசத்து மகாராஜா அவர்கள். இவர் ஸ்ரீ 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 சோழ தேச யுவராஜா அவர்கள். ஸ்ரீ 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 மகத தேசத்து ராஜா அவர்கள். இவர் உஜ்ஜயினி பெருமைக்குரிய ஸ்ரீ 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 ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ஸ்ரீ 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 விக்ரமாதித்ய மகா சக்கரவர்த்தி. பிரபாவதி, 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 இவனை நம்பக்கூடாது. இவன் யாரோ மாயரூபத்தில் வந்த மாயாவி. பாவி. என்ன இதெல்லாம்? பேடி பயலே. இதுல விக்ரமாதித்ய மகாராஜா யாரு?
பிறகு மகேந்திரன் தந்த மணிமாலை அதுவல்ல. அதுதான் அதுதான் மகேந்திரன் அளித்த மணிமாலை. அவர்தான் விக்ரமாதித்த மகாராஜா. நமது மகாராஜா தான் ஜெயித்தார். வாருங்கள் வாருங்கள். மகாபிரபு, சமயத்தில் வந்து சேர்ந்தீர்கள். எமது வம்ச கௌரவத்தையே காப்பாற்றினீர். நான் என்றும் தமக்கு நன்றி உள்ளவன். நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். இந்த விந்த என்ன நீ சொல்லு சந்திரா. ராஜா விண்ணில் ராஜா, நீ விண்ணில் நின்று கண்ணல் அள்ளி பெய்தாயோ, மனவேளை தன்னை மீட்டிடத்தான் செய்வாயோ. ராஜா, நீங்கள் இல்லாத நிலவு எனக்கு வீண் செலவு. பேரன்பே, சந்திரன் நமது பிரேம கலாபத்தைக் கண்டு ஆனந்தப்படுகிறான். என்ன அழகாக தோன்றுகிறார். அதை காட்டிலும் சுந்தரமான ரூபம் என் முன் ஒன்றிருக்கிறதே. பிரபு, பிரபாவதி. விக்ரமாதித்தன் வெற்றி பிரதாபத்திற்கு காரணம் மகேந்திரன் எடுத்த மணிமாலை என்றால் அதை எவ்விதத்திலாவது வசம் செய்து கொள்ள வேண்டும். வருகிறேன், இதோ வருகிறேன். குரு, என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். 3 லோகத்துக்கும் நீயும் ரசமந்திரியும் மாறுவேஷம் போட்டு வாருங்கள். ஓ, மாறு வேஷமானாலும் சரி, யார் வேஷமானாலும் சரி. தேவி, நாளை நான் உஜ்ஜயினிக்கு பிரயாணமாகிறேன். இதென்ன பிரபாவதி? இப்போ எனக்கு பயமா இருக்கிறது. பிரயாணமாகிறேன் என்றால் பயம் எதற்காக தேவி? அதற்கு பிறகு தம்முடன் நானும் வருகிறேன். வேண்டாம் பிரபாவதி, கொஞ்ச காலம் நாம் விலகி வாழத்தான் வேண்டும். விலகி இருக்கவா? எதற்கு பிரபு? வருந்தாது தேவி. விதி விரோதமான பிறகு விலகி இருக்காமல் முடியாது. சூன்ய மாதம் கடந்தாலன்றி நீ எமது ராஜ்யத்திற்கு வரக்கூடாது என்று நமது தந்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சூன்ய மாதமா? நாம் தூரத்தில் இருந்தோம். என் வாழ்வே சூன்யமாய் போய்விடும் போல இருக்கிறது. சோதனை செய்கிறது வேதனை. அதை சொல்லாத தேவி. சகல மக்களையும் ஆதரித்து வரும் சக்கரவர்த்தி தன் இல்லத்தரசியை அவஸ்தைப்பட செய்வானா? பிரபு, மீண்டும் நாம் சந்திக்கும் அந்த கணத்தை குறித்து நானும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் தேவி. பிரபு அவர்களுக்கு வணக்கம். வந்துட்டோம். எப்படி இருக்கு குரு நம்ம வேஷம்? சாபாஷ்.
ரசமஞ்சரி, நீயும் கோணங்கியும் விக்ரமாதித்தன் சபா மண்டபத்துக்கு போய் உன் பாட்டு ஆட்டங்களா அவனை நன்கு மயங்க செய்தி அத்தேவகாரத்தை வெகுமதியாக பெற வேண்டும். இது என்ன பெருசு? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மழை வந்துட்டோம் பாருங்களேன். கோட்டை வாசல் தாண்டும் வரை வேஷத்தோடு போங்கள். பிறகு ஜாக்கிரதையாக வேஷம் மாற்றுங்கள். அது நம்ம பிறவையோடு பிறந்த வச்சியாச்சே. அந்த மாலை மட்டும் தானா அவசியம்னா விக்ரமாதித்தனை அடிச்சுக்கிட்டு வர்றான். போங்கள் சீக்கிரம். அவசியம் என்றால் இதோ ரத்தனங்கள், வைரங்கள். செல்லுங்கள். உத்தரவு. ஐயா சமத்த கட்டியா போலாமா? வணக்கம் வணக்கம். உங்க தேசத்துக்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கோம் மகாராஜா. என்ன வேண்டும்? வெளி தேசத்தமும் மகாராஜா. நம்ம ஆட்டப்பாட்டத்தை காமிச்சு வெகுமானம் வாங்க வந்திருக்கிறோம் பிரபு. மகாராஜா மகாராஜா. சரி, இனி ஆரம்பியுங்கள். கண்ணுப்பெண் என்னை கொண்டே போட மகாராஜா வண்ணக்கிளியால் தலை கொண்டாடு இனக்கொடி என்பதும் பாரு மகாராஜா விடுதே என்னை மகிழ்ந்த நாடு. எனக்கும் தேவைதான் சிரிக்கும் தாரகே, எனக்கும் தேவைதான் சிரிக்கும் தாரகே, சிந்தை நாவலோ வீணையில் மீட்டுதே. சின்னக்குட்டி திருப்பதான் தேன்துளியையோ, சின்னக்குட்டி திருப்பதான் தேன்துளியையோ, உனக்கெது ஆசையினால் உருகுதே என் உள்ளதான். கன்னிப்பெண் என்னை கொண்டே கூட மகாராஜா வண்ணக்கிளியால் தலை கொண்டாடு நிலக்கொடி என் முகம் பாரு மகாராஜா விருந்தே என்னை மகிழ்ந்த நாடு. இப்போது என்ன வெகுமதி வேண்டும் உங்களுக்கு? எனக்கு அந்த மணிமாலை வேணும். அதை கேளு. ஆமா மகாராஜா, நம்ம பெண்ணுக்கு அந்த மணிமாலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத ஒண்ண மட்டும் கொடுங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா. மாலையை தவிர வேறு ஏதாவது கேள். அந்த ஆபரணத்தை கேட்பது தவறு. மகாராஜா, ஆலோசியுங்கள். மகாராஜா பேச்சு மாறுவாரா? மகாமந்திரி, வாக்களித்து மாறுவது நம் சூரிய வம்சத்திற்கு அழகல்ல. இதோ இம்மணிமாலையை அவர்களுக்கு அழியுங்கள். இது மகேந்திரன் அளித்த மணிமாலை. சுப முகூர்த்தம் பார்த்து உங்களுக்கு தர வேண்டும். நாளை மிக நல்ல நாள். காலையில் வாருங்கள். ஆகிட்டுங்க. அலங்காரம். என்னங்க இது ஒரே அடியா வேர்த்து கொட்டுது உங்களுக்கு? என்ன செய்ய சொல்ற? மந்திரியின் கட்டளை. என் நிலையில நீ இருந்தா பேசாம அழுவ. ஏன்? ஏன்னா ராத்திரி விடியறதுக்குள்ள இந்த நகையாட்டம் வேற செய்யணும். என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. நகை செய்யடான்ட்டாரு மகா மந்திரியாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் நாய் வாழ நிமித்த முடியாது. அப்பா அண்ணா வந்துடுமா? எதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். என்னடி இது? இருப்ப கீழே போட்டு போறியடி. போனா போகட்டும், உங்க வேலையை கவனிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அங்க என்னடானா அவரோட தலிப்பு, இங்க வந்தா இவளோட கொதிப்பு. பகவானே, என்ன செய்யறது? நாம் பிறந்த வேலை என் அதிர்ஷ்டம். பொன்னார்மே நீயனே
புலி தோலை இறக்கி தைத்து மின்னார் செஞ்சடமே தாயி அம்மா அன்னலட்சுமி கொஞ்சம் அம்மா அம்மா யாரம்மா நீ ஏன் இங்க வந்தீங்க? கும்பிடுறேன். அலங்காரம் சிங்காரங்கிறது நீதானா? வெகு தூரத்துக்கு வந்திருக்கு தாயேவும் பேரு. அப்படியா? ஆமா தாயே. என் பேரு அலங்காரம். என் புருஷன் பேரு சிங்காரம். கேட்டுக்கிட்டியா பொண்ணு? உனக்கு என்ன வேணும்? பழைய நகை இருந்தா பாத்து கொடுத்தாயே. என்னடா அது? எதுக்காக நீ நகை கேக்குற? இப்போ எனக்கு எதுவும் விளங்கலையே. விவரமா சொல்லாமா? என்னம்மா சொல்றது? கடப்பாறை கொண்டு தோண்டணும்னா குழி நிறைய பவுனு வைரங்க ரத்னங்க ஒண்ணு குறைச்சிடலாமா? பாத்தியா தாயே, வைரம் என்ன ரத்னங்கள் இதெல்லாம்? இதெல்லாம் நீ எடுத்துக்க. எடுத்துக்க தாயே எடுத்துக்க. ஏதோ பழைய நகையை பார்த்து கூட நாங்க போயிடுறோம். பழைய நகை என்கிட்ட எதுவும் இல்லையே. அது அங்க இருக்கவும் புருஷங்கிட்ட. அது போதும் தாயே, போயிடுறோம் நாங்க. இதெல்லாம் அந்த நகைக்கு தந்துடுறீங்களா? எடுத்துக்க தாயே, நமக்கு எதுக்கு? இங்கே நில்லுங்க, இப்பவே கொண்டு வரேன். ஆகட்டும் தாயே. பொன்னான தாய். இதோ அது கொடுத்துட்டு நமக்கு எதுக்கு? கொடுத்துடு. என்னங்க கும்பகர்ண ராஜா, எழுந்துருங்க. இதோ பாத்தீங்களா? எங்க இருந்தது பாத்தீங்களா? யாரு வந்தது? யாரு வந்தது? அறிவு இருந்தா எதையும் சம்பாதிச்சுடலாம். பாரு, திருட்டுத்தனம் செய்யலே நீ. அதை விட உங்க மூளைக்கு வேலை தோணாதா? அது சரிதாண்டி. இதை எங்க சம்பாதிச்ச? இதுல எதை தந்திரம் இருக்கு? இல்ல, யந்திரம் இருக்கு. அதுதான். என்னடி விஷயம்? தந்துட்டேன். எதை தந்த? அதான் அந்த மந்திரியார் தந்தது. எந்த மந்திரியார் தந்தது? அந்த நகை. மந்திரியார் நகையா? அடி பாவி, பிராணம் போயிடுச்சு. போகட்டும், போனா பரவாயில்ல. பாடும் பிராணம். எப்படி எப்படி எப்படி? அப்படி அப்படி அப்படியேதான். மந்திரியார் கேட்டா அப்ப என்ன பண்ண வேண்டி? அதாட்டம் இன்னொன்னு செஞ்சு அசல் நகைன்னு தந்துருங்க. அவங்க பாக்க போறாங்களா என்ன? நாசம். இந்த பொம்பளைங்கெல்லாம் அவசர கொடுக்கங்க. துடுக்குத்தனமா செய்துட்டு அதை சரி கட்ட முடியாம தவிப்பாங்க. சரி சரி, வேற ஒண்ணு செய்யுங்க. பெரிய வேலை செஞ்சுட்டேடி. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லடி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆகட்டும் ஆகட்டும். குரு கிடைத்ததா? கிடைத்தது குரு. இதோ ரத்னஹாரம். சாதித்து விட்டாயே? ஆரணுங்கு நினைத்தால் ஆகாதது இல்லை பிரபு. விக்ரமாதித்தா, இனி என் கையில் நீ ஒரு பொம்மை. நமஸ்கார மகாமந்திரியாரே, இதோ நகை வாங்கிக் கொள்ளுங்கள். இது அசல், அது போலி. பலே, வித்தியாசமே தெரியவில்லை. ஏன் தெரியுது மகாமந்திரியார? உனக்கு புரிகிறதா? என்னங்க மகாமந்திரியார, நானே செஞ்சது நான் தானே. எங்கே சொல்லு பார்க்கலாம். இருக்கட்டும் இருக்கட்டும். இது அசல், இது போலி. இது அசல், இது போலி. என்ன இது? இந்த நகை நான் செஞ்சது போல் இருக்க மகாமந்திரியார. இது அசல், இது போலி. இது அசல், இது போலி. இது அது. முதலில் இது அசலாரம் என்றாயே? இல்ல மகாமந்திரியார, அது அசல். இதா
இருக்கட்டும் இருக்கட்டும். பார் சரியாக இருக்கட்டும். இது ஏன் கலவரப்படுகிறாய்? இல்ல மகாமந்திரியாரே, இதில் ஏதோ மோசம் இருக்கிறது. நிஜத்தை சொல்லு. இவற்றில் அசல் ஆரம் இருக்கிறதா? இரண்டுமே போலிதானா? ராத்திரி நம்ம வீட்டுல திருடம் வந்து மோசம் செஞ்சு அதுதான் கொண்டு போய்விட்டார்களா? மகாமந்திரியாரே, போங்க போங்க. இப்பதான் மகாமந்திரியார் கூப்பிட்டாரு உங்களை. ஓடுங்க. சக்காரம், சிங்காரத்தை பிடித்து விலங்கிட்டு கொண்டு வாருங்கள். போங்கள். அம்மாடி, எப்படியோ இந்த கண்டம் தீர்ந்தது. வீட்டுல ஒரு ராட்சசி பஞ்சாதி, வெளியே சிப்பாயிங்க. இப்ப என்ன செய்யறது? புரிஞ்சது. இந்த சம்சார யாத்திரை காட்டு அந்த சன்னியாசி பாத்திரம் மேல். ஜெய் சத்குரு. என்னங்க சிங்காரம் இருக்காரா? சிங்காரமா? எங்க போனார்னு தெரியலையே. எதுக்கு? ஏன் அவரை தேடுறீங்க? மந்திரி யார் அவர் பிடிச்சுக்கிட்டு வர சொன்னார். எங்கேயோ மாயமா போயிட்டார். பிடிச்சுக்கிட்டு வர சொன்னாரா? மாயமாயிட்டாரா? என்னை விட்டு மாயமா போயிட்டாரா? மாமா, நாம் காணிக்கையாய் தந்த மணிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்காது யாசித்தவர்களை மோசம் செய்தீர்கள். இதுதான் உம் ராஜபக்தி. மன்னர் வாக்களித்து மாறினார் என்ற அபகீர்த்தி எமக்கு வந்தது அல்லாமல் வேறென்ன பலன் கிடைத்தது பற்றி உம்மால் எனக்கு? மகாராஜா, தமக்கு அபவாதம் வர வேண்டும் என்ற உத்தேசம் இல்லை. அதோடு தம் அற்புத சக்திகளை அந்நியருக்கு தானம் செய்வதில் கூட எனக்கு இஷ்டம் கிடையாது. அவர்கள் சித்தரின் ஆட்கள் என்று நான் சந்தேகித்தேன். அந்த ஹாரம் அவர்கள் கைக்கே கிடைத்தது என்ற சந்தேகம் கூட. மோசத்தை மோசத்தாலேயே வெல்வதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் முடியவில்லை. மகாமந்திரி, நீங்கள் என்னுடைய சுகத்திற்காக நீதி நியமங்களை மீறுவதை எனக்கு பிடிக்காது. அது மகேந்திரன் தம்மை கௌரவிக்கு தந்த காணிக்கை மகாபிரபு. அதனை தாமே தரித்து அதன் மகத்துவத்தால் தாம் பலகாலம் எதிரில்லாத ராஜ்யம் பரிபாலிக்கிறதற்கு மகேந்திரன் கொடுத்த சந்தர்ப்பம். மணிகாரம் இல்லாது போனால் நான் சக்தியற்றவன் என்று தமது அபிப்பிராயமா? தனக்கென்று வீர தீர செயல்கள் அற்ற ஒரு அரசன் மற்ற சக்திகளின் மீது ஆதாரப்பட்டு வாழ்வதை காட்டிலும் சிம்மாசனத்தை விட்டு மேல். பட்டி, உமக்கு எம்மிடம் உள்ள பக்தி பாசத்தை கண்டு தம் வாஞ்சையை நான் உணர்ந்து கொண்டு மந்திரி பரவி கேவலம் பிரபுக்களை காத்திட ஏற்பட்டதல்ல. பிரபுக்களும் மந்திரிகளும் மக்களின் க்ஷேமத்தை குறித்து பாடுபட வேண்டியது. மக்கள் ஆதரவே மன்னனுக்குள்ள அதிகாரம். மகாராஜா, இதையும் குளிர்ந்தது. இறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் பெருமையை தேடிக் கொடுக்கங்க. சரிம்மா, பெண்ணை ஜாக்கிரதையை அழைத்துச் செல்லுங்கள். மாமா வா. பார்க்கிறேன் விக்ரமாதித்தன் சக்தி சாமர்த்தியத்தை.
வாமா வா, நான் இருக்கேன், நீ ஒண்ணும் பயப்படாத. பயம் இல்லை, வாமா. உட்காரு தாயே, உட்கார். இந்த குடிசையில சௌக்கியமா இருக்கலாம், கொஞ்சம் கூட பயப்படாது. நான் போய் ஏதாவது பழங்கள் பறிச்சுக்கிட்டு வர்றேன், தின்னுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்க. ஏம்மா? ஆகட்டும் தாத்தா. வர்றேம்மா. பிரபு, மகாபிரபு, என்ன என்ன இந்த கோலம்? நமது உஜ்ஜயினிக்கு புறப்பட்டு வந்தோம். அப்போது சித்தனை ஆட்கள் நமது சைன்யம் மீது பாய்ந்தனர் மகாபிரபு. சித்தனுடைய ஆட்களா? யாருக்கு ஆபத்து எது உண்டாகவில்லையே? மகாராஜா அவர்கள் கொல்லப்பட்டார். பிரபாதேவியார் என்ன ஆனார் என்று எங்களுக்கு தெரியவில்லை மகாபிரபு. மகாமந்திரி, புறப்படுங்கள். 8 திசைகளுக்கு உடனே சென்று என் தேவியை அழைத்துக் கொண்டு வரலாம். ஆகட்டும். அழகா இருக்கிறியே, என் கூட இருந்துடுறியா? கையில கிடைச்சிக்கலையே, விட்டு விடுவேனா? அனாவசிய பேசலாம், பேசாது. பொண்ணும், என் பேசுறது கேளு. இந்த கூட்டத்தில் உள்ளவங்க என்ன பார்த்தா பயப்படுவாங்க. எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, எனக்கு சம்மதிக்கணும். ஆத்தா இப்ப வந்தா எமலோகம் போயிடுவான். இல்லை, நீ மனுஷனா மிருகமா? ரோஹித் பயனே, மகாராணி அவர்களை அவமானம் செய்கிறாயா? என் வம்சத்தில் வந்து பிறந்தாயே. ஐயா போயிடு, செத்துடுவேன். ரோஹித் பயனே, அவமானம் செய்கிறாயா? தாத்தா எங்கே? தாத்தா செத்து போயிட்டாரு. அதோ அவ கொலை பண்ணிட்டார். அவ பொண்ணு இல்ல, ரத்தம் குடிக்கிற ராட்சசி. தாத்தாவை கொலை செஞ்சது நீயா? நானா?
அவரை கொலை பண்ண கொலை பண்ணிட்டா தாத்தாவை என் கண்ணால கண்டேன். துரோகி பெண்ணை மோசம் செய்யிட்டியே, தாத்தாவை கொண்ட பாதையை இவளுக்கு நாம் மரண தண்டனை விதிக்கிறோம். இழுத்து வாருங்கள். இழுத்துட்டு வாங்க, கட்டுங்க. தண்டம் குருதேவா, தண்டம். அறியாமல் ஒரு பெண்ணை கொல்ல பார்த்தீர்கள். இது அநியாயம். இவள் குற்றவாளி அல்ல, இவள் முகமே சொல்கிறது. குற்றவாளி இல்லையா? நிறைஞ்ச பிராணனை வலியுறுத்த ராட்சசி நம் தாத்தாவை கொண்ட பாதகி இல்லை, இவள் நிரபராதி. கொலை செய்தவன் அவன்தான். இல்லை இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பொண்ணுதான் கொன்னான். நான் கண்ணால பார்த்தேன். மூர்க்கா, பொய் பேசினால் நாசமாய் போவாய். செய்த தவறை ஒப்புக்கொள். அர்த்தராத்திரி வேளை அப்பெண்ணிடம் சென்று நீ ஆடிய நாடகம் எனக்கு புரியும். இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒப்புக்கொள். இல்லாது போனால் இதிலிருந்து தப்ப முடியாது. சுவாமி ஆதரிங்க, சுவாமி ஆதரிங்க. என்னை புத்தி இல்லாம தப்பு பண்ணிட்டேன். நம் ஐயாவை கொண்டது நான் தான். இக்குற்றம் என்னதுதான் சுவாமி, என்னதுதான். பிடிச்சு கட்டுங்கடா. தாயே மன்னிச்சிடு. உண்மை தெரியாது உண்மையை குற்றம் சுமத்தினோம். மன்னிச்சிடு தாயே, மன்னிச்சிடு. சுவாமி, தம் உபகாரத்தை என்றும் மறவே. இருக்கட்டும் அம்மா. பிரபாவதி தேவி, நீ மிக நல்லவள். என்ன ஆபத்தில் சிக்கிக் கொண்டாய் தாயே. உன்னை உன் பதியிடத்தில் நான் அழைத்துச் செல்கிறேன். ஆமா, வா. சந்தோஷம் சுவாமி, சந்தோஷம். அதோ பல்லக்கு.
யாரு என்ன இதெல்லாம்? என்னை எதற்கு இங்கு கொண்டு வந்தாய்? என் பதியிடத்தில் அழைத்து செல்வதாய் போய் சொல்லி எனக்கு பெரிய உபகாரம் செய்வதாய் அழைத்து வந்து என்னை மோசம் செய்கிறாயா? அத துரோகி. ஆத்திரம் உள்ளது சுந்தரி. உன்னுடைய பருவம் என்னை கவர்ந்தது. உன் போன்ற ஜெகன்மோகினிகளை நோக்கிய பிறகு என் சர்வ சக்திகளையும் உபயோகித்தாவது உன்னை அடையாது உயிர் வாழ்வேனா? இந்த கணத்திலிருந்து என் ஜீவியமே உன் கையில் இருக்கிறது. ஆத்திரம் உள்ளதோ ஆசவிக்கிறதோ உன்னிட்டம். நீங்கள் வடக்கு திசையில் சென்று பிரபாவதி இருக்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சித்தன் வசிக்கும் இடமும் தெரிய வேண்டும். ஆகட்டும் பிரபு. நான் கிழக்கு திசையில் செல்கிறேன். இங்கேயே வந்து கலந்து கொள்வோம். அண்ணாமலே உன்னை எண்ணாமலே அந்தி பகல் பொழுதாய் அல்லல் பட்டேன் குருவே அல்லல் பட்டேன் ஆதை மனைவியாலே அல்லல் பட்டேன். உடலில் சாம்பலை பூசி நிறைய தீங்கினை பேச உடலில் சாம்பலை பூசி நிறைய தீங்கினை பேச மோசமாய் நிலை மாற மர்மம் என்ன நான் ஓடு தூக்கிட வந்த மர்மம் என்ன முருகா அண்ணாமலே உன்னை எண்ணாமலே அந்தி பகல் பொழுதாய் அல்லல் பட்டே. தீராத மோகமும் சித்திக்கும் ரசமாக காதல் ஆசைகள் என்று வாழ்ந்தேனையா. தீராத மோகமும் சித்திக்கும் ரசமாக காதல் ஆசைகள் என்று வாழ்ந்தேனையா. கனவிலும் சீயிடம் களிகொள்ள நினைப்பாரை மூக்கு செவியும் அறுக்க வேண்டும் ஐயா முருகா அண்ணாமலே. அண்ணாமலே அந்தி பகல் பொழுதாய் அல்லல் பட்டேன் குருவே அல்லல் பட்டே ஆசை மனைவியாலே அல்லல் பட்டே. வந்துருவா இருக்கு. பயமா இருக்கு. வேண்டாம், முடியாது, என்னால முடியாது. சம்சாரம் வேண்டாம். பறந்துகிட்டே போறேன். நீ எதுக்கு என் பின்னால வர்ற? நான் தான் சம்சாரத்தை விட்டுட்டேன், நீ என்ன விட்டுடு. சம்சாரத்தை நீ விட்டாலும் ஒன்னு சம்சாரம் விடாது மாமா. இந்த ரெண்டுல ஒண்ணு. எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா இல்லதான். நான் தான் சன்னியாசம் வாங்கிட்டேன்னு. அது சரி, சன்னியாசியா இருந்துகிட்டே இப்ப ரெண்டு பேரும் சம்சாரம் செய்யலாம் மாமா. நானும் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ, பேஷா வாங்கிக்கோ. என்ன சொன்ன? நீயும் சன்னியாசம் வாங்கிக்க போறியா? அநியாயம்டா கடவுளே. செத்தாலும் ஒண்ணு விட மாட்டேன் மாமா. சம்சாரத்துல சண்டை வந்துடுச்சுன்னா சன்னியாசம் வாங்கிக்கிறதா? மனைவி மேல கோபம் வந்த எல்லா ஆம்பளையும் வீட்டு விட்டுட்டு வெளியே போயிட்டா குடும்பங்கள் எல்லாம் பாலைவனம் தான் மாமா. நீங்க ஆம்பளை, என்ன செஞ்சாலும் செல்லும். நாங்க தானே அவதிப்படுறது. சரியான வார்த்தை தான். ஆனா என்ன செய்யறது? என் கருமம். இருக்கட்டும், இந்த வேஷம் போதும். அவருங்க எப்படி இருக்கு? சன்னியாசத்தை விட்டுட்டானே சம்சாரி. சிவசிவ, பழைய வேஷத்தை கூட மாத்தி விட்டானே. மர்ம போட்ட மன்னாருங்கிறவரு பொண்ணாக செய்யறதுல பெரிய கை தேர்ந்தவரு. கை நிறைய பொண்ணுதாம்மா. இதோ பாரு, இது வெறும் கோடு இல்ல, பவுன் ரேகைங்க. மந்திர தந்திரங்கள் கற்ற மகாமுனிவர், பெரிய குறவன். இல்ல குருநாதர். நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம் சுவாமி. முகத்துக்கு இல்ல, முகத்துல என்ன இருக்கு? காலுக்கு. சுபமஸ்து. நமஸ்காரம் சுவாமி. இங்கே குடும்பம் நடத்துங்கள். இங்க இருக்கட்டும் இருக்கட்டும். அலங்காரம். பெண்ணே, இனி என்ன செய்யறது? என்னது?
ஏதாவது விஷயம் தெரிந்ததா? இல்லை பிரபு. குளம், குட்டைகள், அடவிகள், அரண்யங்கள் எல்லாம் தேடினோம். எங்கும் மகாராணியார் கண்ணுக்கு தென்படவில்லை. ஆம், எங்கேயும் தேடிவிட்டோம். அம்மந்திரவாதியின் இருப்பிடம் எங்கிருக்கிறதோ தெரியவில்லை. என் வாழ்நாளில் தேவியை நான் காண முடியுமா? சந்தேகம் இல்லை மகாராஜா. பகவான் கிருபையால் மகாராணியாரை எப்படியாவது கண்டுவிடலாம். அச்சத்தை விட்டு தைரியமாக இருங்கள். ராஜலட்சுமியை காத்துக்கொள்ள இயன்றவன் என் வாழ்க்கை லட்சுமியை காப்பாற்ற முடியாது பெரும் பாவியான். பவுன் செய்யற மூலிகை எங்க வச்சிருக்காரு? அதுவும் அந்த உரிமையில கலையத்துல வச்சிருக்காரு. ஏன், எதுக்கு? எப்படியாவது அந்த பவுன் செய்யற மூலிகை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அம்மாடி அம்மோ, பரமஹம்சர் பார்த்துட்டா பஸ்பமாக்கிடுவாரு. பாக்குறதுக்கு முந்தைய பறந்து போயிடலாம். அது என்னடி அது? மரியாதையா அவர்கிட்ட மந்திரம் கத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மரியாதையா கத்துக்கலாம்னா மந்திரங்கள் சொல்லுவாரா? நியாயத்துக்கு இது காலம் இல்லையா? அதுவும் நிஜம்தான். ஏதோ ஒரு வழியில நான் வாங்கிடுறேன்.
சிஷ்யா போய் சீக்கிரம் மந்திரம் கத்துக்க. போ போ. குறவா குருவே, பெரிய சங்கடம் வந்துடுச்சு. என்னது? இங்க வாங்க, இங்க வாங்க. குருதேவா, நான் என்னதான் பண்ணினாலும் என் அலங்காரம் என்னை விட்டு போக மாட்டேங்கிற. எனக்கு ஒண்ணும் தோணல குருதேவா. தம் சிஷ்யம் ஒரு பெண்ணுக்கு வணங்கி போயிட்டான்னா நமக்கு என்ன அவமானம் நினைச்சு பாருங்க. எனக்கு ஏதாச்சும் மந்திரமோ தந்திரமோ உபதேசிங்க. இவளை போக வச்சுட்டு பிராணம் உள்ள காலம் நமக்கு சேவை செய்யறேன் குருதேவா. சரி, நான் ஒரு சின்ன மந்திரம் உபதேசிக்கிறேன். அதனை யாரு மீது பிரயோகித்தாலும் உடனே அவர்களுக்கு அரிப்பு வந்துடும். அது நல்லா அரிக்குமா குருதேவா? போதும் குருதேவா, போதும். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. மந்திரம் 6 மாத காலத்துக்கு மேல் வேலை செய்யாது. போதும் குருதேவா. பீட்டா பீட்டா இல்ல இல்ல, தீட்டா 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 தாட்டா தாட்டா தீட்டா தீட்டா தாட்டா தாட்டா. போதும் குருதேவா, போதும். வந்துடுச்சு, வந்துடுச்சு, போதும். என்னது மாத்திரம் என்ன தெரியும் குருதேவா? ஒன்னும் தெரியலையே. திருட்டுத்தனம் செய்கிறாயா? என் வாழ்க்கையை நான் சம்பாதித்த பொருளை நீ அபகரிக்கிறாயா? துரோகி. சிஷ்யா, அந்த மந்திரத்தை இவள் மீது பிரயோகி. பரவாயில்ல, வா மாமா. பிரயோகி, வா மாமா. நாயாட்டம் ஓட பாக்குறியா? போ நாயா, போ. அலங்காரா அலங்காரா அலங்காரம். முட்டாள், இப்ப நான் உன்னை என்ன செய்யறான் பாரு. தீட்ட தீட்ட தாட்ட தாட்ட சாவு குருதேவா, சாவு சாவு. அலங்காரா அலங்காரா. அப்பா, அலங்காரம், என்ன கஷ்டம் வந்துடுச்சு. நான் அப்பவே சொன்னேனே, துராச துக்கத்தை தரும்னு சொன்னான். எவனும் எனக்காகவே சொல்லியிருக்கான். அப்பா, நாம இருவரும் சந்தோஷத்தோடு இருக்கிறது எப்பம்மா? பொண்ணு தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, தெரிஞ்சுதா? இது நம்ம மந்திரவாதி அந்த புறம். குரு குரு, இங்கிருந்து கிடைத்ததடா இந்த குடி? காட்டுல பிசாசு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா பிடிச்சாந்துங்கிற. சந்திரகுமாரியா? என் பட்டியலில் சேர்த்து விடு. எல்லாம் கொச்சு வரைகிற. அடவா பாபண்டவா. சுவாமி, பிரபாவிதை அலங்கரித்துக் கொள்ளவில்லை, நகைகளை வீசி எறிகிறார்கள். பிரபாவதிக்கு பிராணனுடன் பிழைத்திருக்கிறதை காட்டிலும் மரணமடைவதில் பிரியம் போல இருக்கிறது. பிரபாவதி தேவி, அதற்கட்டும் அவளை மாலை செய்ய போகிறீர்களா? எதற்கு? உனக்கு எதற்கு? மனதை மாற்றிக்கொள்ளாத மங்கைகளுக்கு அதுதான் கதி.
பிரபு, பயமுறுத்தி பலவந்தம் செய்தால் நங்கையின் மனது மாறிவிடாது. வேண்டாம் பிரபு, வேண்டாம். சொல்கிறேன், நங்கையின் மனதை எங்கன மாற்றுவதென்று நங்கையான எனக்கு தெரியும். அவகாசம் அளியுங்கள். அப்பெண்ணை கொண்டு வந்து தமது பாதத்தின் மேல் ஒரு வினாடியில் போட்டு விடுகிறேன். பிரபு, அது அத்தனை சுலகமில்லை சந்திரா. ஆயினும் முயற்சி. யாரும் நினைச்ச? என் பெயர் சம்பா இல்லை, சந்திரிகா. பிடிவாதம் பிடிப்பது கூடாது. சித்தத்தின் மேல் பிராணனை பலியிட்டு விடுவார். அப்படி சொல்லுங்கள் அம்மா. ஆகட்டும், நான் தனியாக பேசினால் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் இங்கிருந்து போங்க. சம்பா, அம்மா எவ்வாறு வந்தாயினே? சித்தையின் நாட்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அம்மா, நமஸ்காரம். நீங்க எப்படி வந்தா? அதை பற்றி சொல்ல வெகு காலம் பிடிக்குமா? அது ஒரு பெரிய கதை. அது சரி, நாம முதல்ல இங்கிருந்து உடனே தப்பிச்சு பறந்து போயிடணும். என்ன? தப்பித்து போக முடியாது. அது கஷ்டமான காரியம் அப்பா. பரவாயில்லம்மா, நான் ஒரு மார்க்கம் சொல்கிறேன். என்னது? பிரபு, பிரபு. என்ன சந்திரிகா? தம் அதிர்ஷ்டம் பலித்தது. பிரபாவதியை இணங்கி விட்டார்கள். இணங்கி விட்டாளா? ஆம் பிரபு, பலித்தது என் திட்டம். இனி அவள் உங்கள் சொத்து. அற்புதம், அற்புதம் சந்திரிகா. ஆனால் பிரபு, அப்பேரை பெண்ணுக்கு கோழையான இருதயம். தமது ஆர்ப்பாட்டத்திற்கு பெண் அஞ்சாது. ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியாதா சந்திரிகா? பிரபாவதியை என் மந்திர சாம்ராஜ்ய பட்ட மகிழ்ச்சியாக செய்வேன்.
கட்டி வைக்கும் விதியின் வலிமைதானோ ஊரையாளும் ராணியை ஒரு தாதையில்லாது ஊரையாளும் ராணியை ஒரு தாதையில்லாது ஊமையாக்கி உருவை குலைத்து வதைப்பதும் சரியோ வதைப்பதும் சரியோ இல்லம்மா இல்லம்மா நில். காலத்தின் கோலத்தால் உன்னை புரிந்து கொள்ளாது உன் பதி உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தற்கொலை செய்து கொள்கிறாயா? வருந்தாதே, உன் பதி உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன். உன் மகாராஜா மகாராஜா நான் தான் சிங்காரம் மகாராஜா 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 மன்னிச்சிருங்க மகாராஜா. சிங்காரமா? ஆமா மகாராஜா. இத்தனை காலம் எங்கிருந்தாய்? மகாமந்திரியார் மரண தண்டனை தருவார்னு பயப்பட்டு மணிமாலை விஷயம் தெரிஞ்சு கொள்ளாது திரும்பி வரக்கூடாதுன்னு போயிட்டா மகாராஜா. அந்த மணிமாலை விஷயம் உனக்கு தெரிந்ததா? தெரியும் மகாமந்திரியாரு. ஒரு மணிமாலை தானா? மாந்திரிக ரகசியம் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மணிமாலைக்காக நம்ம வீட்டு நாயை காவல் போட்டிருக்கு. என்ன சொல்கிறாய்? வீட்டு நாயா? அது அது அதான் மகாமந்திரியாரே, என் மனைவி நாயா போயிட்டா மகாமந்திரியாரே. அது ஒரு பெரிய கதை. அது அப்புறம் சொல்றேன். நம்ம மகாராணியார் இப்ப இங்க வந்தாங்களே. நான் ஒரு நல்ல திட்டம் போட்டு வேலை செய்து மகாராணி அவர்களை வெளியே அனுப்பினேன். அந்த சும்மா இருக்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை ஊமை கிடையா போன்னு தவிச்சுட்டான் மகாராஜா. மூதாட்டின மகாராணியா? விதிவிலாசு என்ன விபரீதத்தில் மாறி போயிற்று. கையில் கிடைத்த மகாராஜனுக்கு என் கையாலே அதல பாதாளத்தில் விசிறி போட்டுவிட்ட மூர்க்கத்தை வருந்தாதீர்கள் மகாராஜா. அச்சித்தனின் அழிவு காலம் சமீபத்தில் வந்துவிட்டதால் நம் மகாராணியை அவன் தவித்திருக்கிறார். அவளை புரிந்து கொள்ளால் உதறி வெளியே அனுப்பினேன். அபாக்கியவதி மனது என்ன துன்பம் அடைந்ததும் என்னுடைய பார்வையும் எனது பிரதி வார்த்தை அப்பெண் இதயத்தை எத்தனை ரம்பம் கொண்டது. ஐயோ பகவானே, என் திருவிளையாட்டுக்கு எமது இதயத்தை அப்பரீட்சிக்கிறார். ஐயோ, என்ன தூரம் நடந்திருக்கிறது. இன்னும் காணுங்க, அம்மாந்திரிக மாயாவி மகாராணியார மீண்டும் புகைக்கு கொண்டாந்துட்டான். மகாராஜா உடனே சென்று நம்ம மகாராணியை காத்துட வேணும். பட்டி புறப்படுங்க, வீட்டுங்கள். சீக்கிரம் சொல்லுங்கள் மகாராஜா, அச்செம்மறியாடு பாய்ந்து வருகிறது. ஜெய் பவானி.
அப்போ நம்ம கதை கவனிங்க, சித்தனின் மரணம் சாதாரண விஷயம் இல்லை. அவன் வாழ்க்கை ரகசியம் தம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆலோசனை செய்யாது. சீக்கிரம் செல்லுங்க, செல்லுங்கள் அம்மா. சக்தி எங்க சக்தி
அம்மா பிரபாவதி, நில். உனக்கு என் நன்றி. நீ மகா உத்தமி. உன் புனித கரத்தால் இந்த விஷ கலசத்தை தொட்டது எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது. இப்போது உன் கணவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். போய் அவரை காத்திரு. விக்ரமாதித்தன் பெயரால் வேதாள சக்தியை மனதில் நினை. அது உடனே உன்னை சித்தினிடம் கொண்டு சேர்த்துவிடும். வேதாளத்தின் நிலை. அலங்காரம், அங்க என்ன இருக்கு? அலங்காரம் இருக்கட்டும். அதிர்ஷ்டம், இது மகேந்திரன் தந்த மணிமாலை. இதனாலதான் நீ பொண்ணா மாறி போயிட்ட. அன்னைக்கு நீ தந்திய அதேதான் இது. என்ன புத்தி வந்துருச்சு. நீ இப்படி செய்யவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டம் போ. மகாராஜா ஆபத்தில் இருக்காரு. போலாம் போலாம். விக்ரமாதித்தா, மகாராணியாருக்கு பேச வந்துருச்சு. ஆமா, மந்திரவாதி மடிஞ்சிட்டான்ல. இனி மந்திரம் எப்படி வேலை செய்யுங்கிற? அதுதான் மகாராணியார் பேசுறாங்க. இருக்குது. பிரபாவதி, உன்னை புரிந்து கொள்ளாது துரத்தி அடித்தேன். மன்னித்து விடுதேன். இது என்ன பிரபு? பகவான் கிருபையால் எல்லோரும் சேர்ந்து விட்டோம் மகாராஜா. எல்லாரும் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம். எல்லாம் நன்மைக்கே தான். நாங்க புறப்படுங்க. வா தேவி.
விக்ரமாதித்த மன்னர், விக்ரமாதித்த மன்னர், விக்ரமாதித்த மன்னர்.